ஏய், இந்த ரஞ்சினியும் அமுதாவும் ஏண்டி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க? அதாண்டி எனக்கும் புரியல. இவங்க 2 பேரோட சண்டையும் கன்னித்தீவு மாதிரி வளர்ந்துகிட்டே போக போகுது. ஹேய் ஹாய் ஹாய். என்ன எல்லாரும் சீரியஸா உட்கார்ந்து மேகசின் படிச்சிட்டு இருக்கீங்க? எங்க படிச்சிட்டு இருக்கோம்? இந்த காலேஜ்ல ரஞ்சனிக்கும் அமுதாக்கும் நடக்கிற போட்டா போட்டிய பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓஹோ, அதான் விஷயமா? உங்க எல்லாருக்கும் இந்த 2 வருஷமா சண்டை போடுறாங்கன்றது மட்டும் தானே தெரியும். ரஞ்சனியும் அமுதாவும் இன்னைக்கு நேத்துக்குன்னு இல்ல, சின்ன வயசுல இருந்தே சீறிக்கிட்டு தான் இருக்காங்க. ரஞ்சினி இப்பதான் தனியா கார்ல வரா. ஆனா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 2 பேரும் ஒரே ஆட்டோல தான் வருவாங்க. இவ இடத்துல அவ உக்காந்தா அவ கத்துவா, அவ இடத்துல இவ உக்காந்தா ஆட்டோவையே உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. ஆட்டோவிலேயே இந்த மாதிரி மோதிக்கிறவங்க கிளாஸ் ரூம்ல வேற மாதிரி மோதிக்குவாங்க. டீச்சர் கேள்வி கேட்டாங்கன்னா அட் அ டைம் 2 பேரும் எழுந்து நின்னு பதில் சொல்ல நினைப்பாங்க. அப்புறம் டீச்சர் யாராவது ஒருத்தர் உட்காருங்கன்னு சொன்னா போதும். ஒருத்தர் உட்காருங்கன்னா 2 பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பாங்களே தவிர உட்கார மாட்டாங்க. டீச்சர் மண்டை காஞ்சி போயிருப்பாங்களே. சொல்றத கேளு. 2 பேரும் உட்காராம 2 பேரும் டீச்சர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த வயசுலயே 2 பேருக்கும் செம ஈகோ இருந்துச்சு போல இருக்கு. ஈகோனா சாதாரண ஈகோ இல்ல. ரேங்க் எடுக்கிறதுல 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்குவாங்களா? எந்த மாதிரி அடிச்சுக்குவாங்க? குவார்டர்லி எக்ஸாம்ல அமுதா ஃபர்ஸ்ட் வந்தானா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ரஞ்சனி வீம்புக்குனே ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவா. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல நடக்கிற கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டின்னு எல்லா போட்டியிலுமே போட்டா போட்டிதான். அது மட்டும் இல்ல, கை கலப்பும் நடக்கும். ரத்த காயம்லாம் உண்டாயிருக்கு. அப்படின்னா இப்ப இடம் மட்டும்தான் மாறி இருக்கு, அவங்க மனசு இன்னும் மாறல. அதேதான். நான் இவங்களை இப்ப பாக்கல, அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அப்பவே திருந்தாத இவங்க இப்ப திருந்துவாங்க நம்பிக்கையே இல்ல. மத்தபடி 2 பேரும் தனித்தனியா பார்த்தா நல்லவங்க தான். அமுதா கிட்ட ஒரு நேர்மை இருக்கிற மாதிரி ரஞ்சினி கிட்டயும் ஒரு நேர்மை இருக்கு. ரஞ்சினி தன்னை நம்பி வந்தவங்கள ஏமாத்த மாட்டா. அதே மாதிரி அவ விருப்பப்பட்டதை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டா. நல்ல வேலைடி, 2 பேரும் பொண்ணா பிறந்துட்டாங்க. பசங்களா பிறந்திருந்தாங்க, ஒருத்தி மண்ணுக்குள்ள போயிருப்பா, ஒருத்தி ஜெயிலுக்குள்ள போயிருப்பா. ஏய், டைம் ஆயிடுச்சு. இப்படியே கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தா அப்படி கிளாஸுக்கு போலாம் வாங்க. அமுதா, சார். இன்னைக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க சார். நம்ம காலேஜ் கேம்பஸை க்ளீன் பண்றீங்க. அப்படியா சார்? ஆமா, காரிடாரு, கிளாஸ் ரூம்ஸ், லேப், கிரவுண்டு, மற்றபடி எல்லா இடங்களையும் ஒண்ணு விடாம ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சு ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு குரூப் சுத்தம் பண்றீங்க. ஏன் சார், இன்னைக்கு நம்ம காலேஜோட கிளீனிங் ஸ்டாஃப் வரலையா? இல்ல அமுதா, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில சோஷியல் சர்வீஸ்ங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. படிக்கும் போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மனசுக்குள்ளேயும் இது ஆழமா பதியணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. நம்ம நாடு, வீடு, படிக்கிற இடம், சுற்றி இருக்கிற இடம், பொது இடம் எல்லாமே சுத்தமா வச்சிருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான். நல்ல விஷயம் சார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு இத பண்ணுவாங்க. அமுதா, நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒரு தெரு அசுத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே சுத்தம் பண்ணதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு பொதுமக்களும் அவங்க கூட சேர்ந்து பொது இடங்களை சுத்தம் பண்ணதா நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இதை நாம செய்யறோம். பணம் கொடுத்தா வேலை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம கண்ணு முன்னால ஒரு இடம் அசுத்தமா இருக்கும்போது அதை சுத்தம் பண்றதுக்கு மத்தவங்க வருவாங்கன்னு நாம எதிர்பார்க்க கூடாது. நாமே இறங்கி அதை செய்யணும். இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வரணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் செய்யறேன். உண்மைதான் சார். நம்ம வீட்டு வேலைகளை நாமளே பாக்குறது இல்லையா, அதே மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். சூப்பர் அமுதா, நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. இதே மாதிரி மத்தவங்களையும் புரிய வச்சு நம்ம காலேஜை கிளீன் பண்ணிருங்க. நான் வரேன். வரமா? ஓகே சார். அமுதா, ஒரு நிமிஷம். பிரின்சிபல் சொன்னது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா சுத்தம் பண்ணணுமா? ஆமா, உனக்கு என்ன இதுல டவுட்? சோஷியல் சர்வீஸ்னா எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். இல்ல, ஒருத்தர் 2 பேர் அப்ஜெக்ட் பண்ணி முடியாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவ? எப்படி சொல்லுவாங்க? எல்லாரும் பண்ணுவாங்க பாரு. இல்ல, அப்படி யாரும் முடியாதுன்னு சொன்னா நீ விட்டுறாதன்னு சொல்ல வந்த. நான் எப்படி விடுவேன்? நீ கவலைப்படாத, வா. ஹாய் டி. என்னடி வாட்டர் வாஷா? ஆமா,
யார் இந்த பையன்? நம்ம கேண்டீன்ல நேத்து புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணனே அவனா? அவனே தான். முழுசா 100 ரூபாய் தரேன், காரை துடைக்கிறியான்னு கேட்டேன். உடனே ஓடி வந்துட்டான். ஏய், பக்கெட்ல தண்ணி பத்தாது, இன்னொரு வாளி தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் ரஞ்சனி, உங்க வீட்ல காரை வாஷ் பண்றதுக்கு ஆள் யாரும் இல்லையா? யாரும் இல்லையாவா? தடி தடியா 2 பேர் இருக்காங்க. காலையில வீட்ல அவங்க சுத்தமா வாஷ் பண்ணிட்டாங்க. நான் டிராவல் பண்ணி வந்தேன்ல, அப்ப ஏதாவது ட்ரெஸ் படிஞ்சிருக்கோம்ல, அதான் இவனை கூப்பிட்டு வாஷ் பண்ண வச்சேன். எங்க வீட்ல தரை துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே நான் தான் செய்வேன். உங்க வீட்ல நீ என்ன வேலை செய்வ? நல்லா கேட்டப்போ. இந்த வார்த்தையை மட்டும் எங்க அப்பா கேட்டாருனா உன் கதையே அவ்வளவுதான். என் வீட்ல நான் படிக்கட்டு ஏறி இறங்குறதையே எங்க அப்பாவால தாங்கிக்க முடியாது. இந்த கையால ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து வைக்க மாட்டேன். காலையில தூங்கி எந்திரிக்கும் போது வேலைக்காரி கையில காஃபியோட கை நடுங்கிட்டு இருப்பா. எதுக்கு? நான் என்ன மூட்ல எந்திரிப்பேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? நான் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரப்போ எங்க அம்மா தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிருவாங்க. அப்ப ட்ரெஸ் தேடுற வேலை கூட உனக்கு கிடையாதா? நெவர். ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்தா டிஃபன் ரெடியா இருக்கும். டிஃபன் சாப்பிடுறதுக்குள்ள வேலைக்காரி புக்ஸ கார்ல எடுத்து வச்சிருவா. அப்போ காலேஜ்ல மட்டும் தான் நீ புக் தூக்குறியா? ஏய் சும்மா ரெடி. இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா எங்கேயும் ஒரு ஆளை போட்டு புக்கு தூக்க வச்சிருவாரு. ராஜ வாழ்க்கடி. எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும்தான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் என் அப்பா தான். அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு தான். என்ன ஒரு தேவதை மாதிரி பாக்குறாரு. அவரோட உள்ளங்கையில வச்சு என்ன தாங்குறாரு. இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அதனாலதான் நான் எந்த வேலையும் செய்யாம இருக்கேன். காலேஜ பெருக்கணும். பெருக்கிக்கோ. நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன்? நீ தான் பெருக்கணும். இந்தா பெருக்கு. வாட்? நானா பெருக்கணும்? நீ தான் பெருக்கணும். நீ மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெருக்கணும். எவன் இந்த மாதிரி சொன்னா? நான் தான். நீ இப்படி வா. நான் தான் பெருக்கணும்னு சொன்னேன். கம் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. புடி, இந்த பிடி. ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க. சீக்கிரம். அட. எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. இந்தா உன்னோட தொடப்போம். திமுறா? என்ன தைரியம் இருந்தா என்ன பெருக்க சொல்லுவேன்? எதுக்கு தைரியம் வேணும்? இது பாரு, நான் வந்த காரியே காசு கொடுத்து கழுவுறவனா? அப்படிப்பட்ட நான் நீங்க நடக்கிற காலேஜ் நான் பெருக்கணுமா? இந்த கை இது வரைக்கும் தொடப்பத்தை பிடிச்சதே கிடையாது. கிரேட் ரஞ்சினி. டெய்லி இந்த காலேஜ்ல புதுசா எவ்வளவோ கத்துக்கற. இன்னையில இருந்து பெருக்கவும் கத்துக்க. வேண்டாமுதா, தேவையில்லாம என் கோவத்தை கலப்பாத. என்ன நடக்குதுங்க? பாருங்க சார், இவ என் மேல இருக்கிற கோவத்துல என்ன கீழ்த்தரமா நடத்துறா. என்ன போய் காலேஜ் பெருக்க சொல்றா சார்? இதுல என்னமா அசிங்கம் இருக்கு? ஒரு கோவிலை சுத்தம் பண்றது எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் உனக்கு அறிவை தரக்கூடிய காலேஜ் கேம்பஸை சுத்தம் பண்றது. உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த ஒர்க்ல நாங்க ஈடுபட வச்சிருக்கோம். சாரி சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னால இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ண முடியாது. இந்த பாருமா, உங்க வீட்டுல நீ எந்த வேலையும் செய்யாம இருக்கலாம், ஆனா காலேஜுக்கு வந்துட்டா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீ வேலைகளை செஞ்சே தான் ஆகணும். சரி, நான் என் ஆட்களை வச்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இந்த காலேஜ் முழுக்கவே பெருக்க சொல்றேன். நான் உன்னை கடுமையா எச்சரிக்கிறேன். நீ ஒரு ஸ்டூடெண்டா பிஹேவ் பண்ணணும். அமுதா சொல்றத கேளு. சாரி சார், அது மட்டும் என்னால முடியாது. அப்படின்னா நீங்க தொடர்ந்து படிக்க முடியாது. வேற காலேஜ்ல போய் படிக்கணும்னு நினைச்சாலும் நான் உனக்கு பேட் கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்னா நீ எந்த காலேஜ்லயும் படிக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். உன்னை மட்டும் பெருக்க சொல்லிட்டாங்களேன்னு இன்சல்ட்டா ஃபீல் பண்ணாத. பாரு, காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே பெருக்க தான் போயிட்டு இருக்காங்க. பெருக்கும் போது உன் புத்தியும் சேர்த்து பெருக்கு. வாங்கடி.
யா ஐ திங்க் பை 4 o'clock. அம்மா தெரியாம பட்டுருச்சுமா. தங்கமும் வைரமும் படுற ஏன் உடம்புல தொடப்பம் படுறதா? சுகந்தி, ரஞ்சனிய பார்த்தல எவ்வளவு அழகா கூட்டிட்டு இருக்கான்னு. வேற வழி கூட்டித்தானே ஆகணும். ரஞ்சனி, நீ எவ்வளவு பெரிய ஆளு, யாரோட பொண்ணு? உன்னை போய் கையில துடுப்பத்தை கொடுத்து இப்படி காலேஜ் பெருக்க வச்சிட்டாலே எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஐயோ, உன் கையில எப்படி செவந்து போயிருக்கு பாரு. உன் கையில எப்படி செவந்து போயிருக்கு பாரு. என்னடி பண்ற? விடுங்கம்மா. என்னங்க? கொஞ்சம் வாங்களே. என்ன பண்ற பாருங்க இவ. ரஞ்சினி, ஏய், ரஞ்சினி. ஏய், நிறுத்தி. ரஞ்சினி, என்னம்மா ஆச்சு? பெருக்க வச்சிட்டப்பா. என் கையில தொடப்பத்தை கொடுத்து காலேஜ் முழுக்க பெருக்க வச்சிட்டா. என் கையெல்லாம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நான் யாருப்பா? நான் யாரு? உங்க பொண்ணுப்பா. என்ன காலேஜ் முழுக்க பெருக்க வச்சிட்டாப்பா. அவன் சொல்றியா? அவ யாருமா? இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த அவதா தானடி? ஆமா, அவளேதான். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவ என்ன அவமானப்படுத்திட்டாமா. நீ மட்டும் தான் பெருக்கனியா? எல்லாரும் தான் பெருக்கணும். அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு அவமானம்? மா, அவங்களும் நானும் ஒண்ணாமா? மத்தவங்க எல்லாம் மண்ணுல இருந்து வந்தாங்க, நீ மட்டும் வானத்துல இருந்து குதிச்சியா? இன்னும் சின்ன புள்ள மாதிரி இங்க இருக்கறாங்க அங்க இருக்கறவங்கன்னு கோல் முட்டிட்டு தெரியாத. 7 கழுத வயசாச்சு, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. ஏய், நீ கொஞ்சம் பேசுறத நிறுத்துறியா? அம்மா, அவ வேணும்னு உன்னை அவமானப்படுத்தினாளா? ஆமாப்பா, நான் எங்க போனாலும் என்ன விரட்டி அவமானப்படுத்துறப்பா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, அவளை நம்ம ஆளுங்களை வச்சு 4 தட்டு தட்டுறேன். வேணாப்பா, அவ ஒரு கரப்பாம்பூச்சிப்பா. அவளை கொல்றதுக்கு எதுக்கு கத்தி கடப்பாறையில? நானே என் கால்ல வச்சு அவளை நசுக்கிறேன். காலேஜ் முடிய இன்னும் நாள் இருக்கு. நானே ஒரு நல்ல நாளா பார்த்து அவ கதையை முடிச்சது. ஏய், என்னடி? என்னங்க இது? அவதான் புத்தி கட்டத்தனமா சொல்றான்னா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், உன் வேலையை நீ போய் பார், போ. ஏய், நானும் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணனும். ஏய், என்னடி கையில கிஃப்டோட வந்திருக்க? இன்னைக்கு ரஞ்சினிக்கு பர்த்டே இல்ல, அதான் அவளுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட். இன்னைக்கு ரஞ்சினிக்கு மட்டுமா பர்த்டே? அவ ஜென்ம விருது அமுதாவுக்கு தானே? ஏ ரோஜா, எனக்கு ஒரு சின்ன டவுட். 2 பேருக்கும் நிஜமாவே ஒரே நாள்ல பர்த்டேவா? இல்ல அமுதாவோட பர்த்டேவை தெரிஞ்சுக்கிட்டு ரஞ்சினி வீம்புக்கு மாத்தி வச்சுக்கிட்டாளா? சேச்சே, 2 பேருக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. இது உங்களுக்கு மட்டும் ஆச்சரியம் இல்ல, எனக்கும் ஆச்சரியம் தான். ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, எதுலயுமே ஒத்து போகாதவங்க இந்த பிறந்த நாள் விஷயத்துல ஒத்து போறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, ரஞ்சினி எங்க? ஃபோன் பண்ணிட்டேன், கோயில் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துருவாளாம். வாங்க நம்ம போலாம். வா போலாம்.
வாமா ரஞ்சினி, நீ மட்டும்தான் வருவேன்னு உங்க அம்மா சொன்னா. இந்த வருஷம் ஒரு ராசிக்கு கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கு. இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். அதனால இந்த வருஷம் முழுக்க உன் பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லி பணம் கட்டியிருக்கா. யார் கட்டியிருக்கா? என்னம்மா ரஞ்சினி, இன்னும் விளையாட்டுத்தனம் போலையா? உங்க அம்மா தான் அர்ச்சனை பண்ண சொல்லி பணம் கட்டியிருக்கா. தோ பாருமா, மற்றவங்கள மாதிரி பெத்தவாளை நினைக்கப்படாது. மற்றவாளை நீ மதிக்கலனாலும் பரவாயில்ல, அவ உன்னை திட்டிட்டு போயிடுவா. ஆனா பெத்தவங்க அப்படி இல்லைம்மா. நீ மாறணுங்கிறதுக்காக அவங்க என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஷோ சாமி, காதுல ரத்தம் வருது. வீட்ல அம்மா அட்வைஸ் தாங்க முடியல. பிறந்த நாள் அதுமா கோயிலுக்கு வரலான்னு பார்த்தா இங்க உங்க அட்வைஸா? நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வந்தீங்களா இல்ல அர்ச்சனை பண்ண வந்தீங்களா? இது பாருங்க, நீங்களோ என் அம்மாவோ என்ன மாத்த முடியாது. நானே மாறினாதான் உண்டு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. சரிம்மா. கோலம் ரொம்ப நன்னா இருக்குமா. வருஷா வருஷம் உன் பிறந்த நாள் அன்னைக்கு அம்பாள் சன்னதியில அம்சமா கோலம் போடுற. இந்த கோலம் மாதிரியே உன் வாழ்க்கை கோலமும் ரொம்ப நன்னா இருக்கும். உன் நல்ல மனசுக்கு அம்பாள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. அப்ப நான் வரேம்மா. ம். அழகிய கோலத்தை அளித்த ரஞ்சனியை அமுதா என்ன செய்ய போகிறாள்?